கார்த்தி ரேவதி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கோயில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், இதனால சாமுண்டீஸ்வரிக்கும் கார்த்திக்கும் கெட்ட பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காளிமாள் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதுபடி பார்த்தோம்னா சாமி சிலையை நம்ம தூக்கிடலாம், சாமி சிலை இல்லைன்னா எப்படி கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும், அதனால அப்படி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படி பார்த்தாலும் சரி தான் கோயில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக கண்டிப்பாக அந்த சந்திரகலா டீம் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யோசிக்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு தெரிய வருது, எப்படியும் சாமி சிலையை தான் அவங்க தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால கார்த்தி ஒரு திட்டத்தை போட்டு வைக்கிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி அவங்க பாட்டி எல்லாருமே பார்த்தோம்னா கோயிலில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கவும் அப்போ முத்துவேல், சிவனாண்டி, விருமணி இவங்க 3 பேரும் அவங்க கோயிலுக்காக பத்திரிக்கை அடிச்சு வச்சிருக்காங்களா, அதை எடுத்துகிட்டு போகிறத அவங்க கார்த்தி பார்த்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க அந்த பத்திரிக்கையில் அந்த பொருளை எடுத்து தடவையும் வச்சுருந்தாங்க. அடுத்தது ஒன்றுமே நடக்காத மாதிரிக்கு அந்த பத்திரிக்கையை கொண்டு அவங்க சாமி முன்னாடி வச்சிடவும் அப்போ கார்த்தி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டிக்கிட்ட, பாட்டி பத்திரிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படிங்கவும் என் பேரை சொன்னாக்கி கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சாமிக்கு நீங்கள் அர்ச்சனை எல்லாம் பண்ணிடுங்க, அபிஷேகமாக பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஐயரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. அப்படி அவங்க அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் பட்டு அந்த பத்திரிக்கையில் விழவும் பத்திரிக்கையில் அந்த பொருளை தடவி வச்சிருக்காங்களா அது எல்லாமே அழிஞ்சு போயிடுது. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சிவனாண்டி, முத்துவேல், விருமணி இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அந்த பொருளெல்லாம் தண்ணி பட்டு அழிஞ்சு போயிடுச்சுதை, நம்ம நினச்சது நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்தது அவங்க அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுமே அவங்க சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சதாங்க. அம்மா எல்லாமே நல்லபடிக்கு முடிஞ்சிருது, இப்போ நீங்கள் பத்திரிக்கை எடுத்து சாமி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க பரமேஸ்வரி பாட்டி மொதல் பத்திரிக்கையை என் பையன் ராஜராஜனுக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜராஜன்ட்ட கொடுக்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்த பத்திரிக்கை நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஊர் ஜனங்களும் சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரிக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக ஊர் ஜனங்க எல்லாருமே போகவும் அப்போ பாட்டிகிட்ட கார்த்தி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் வர வேண்டாம், அவங்க மட்டும் கொண்டு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது என் பேரை எது சொன்னாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது, சரிதான் ஐயா நான் வரல அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே சாமுண்டீஸ்வரிக்கிட்ட பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வரவும் அப்போ சாமுண்டீஸ்வரிக்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் அப்படிங்கவும் இல்லைங்க நீங்கள் வேறு என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் அந்த கிளவி இருக்கிற ஊருக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கும்போது உடனே விருமன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, அன்னைக்கு நீ ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் தானே சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கிறோம், ஆனால் இன்னைக்கு என்னென்னா அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே கார்த்தி அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அதாவது அத்தை அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்ட்டு உடனே சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறத கேளுங்க வாரன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது இல்லை மாப்பிள்ள இந்த விஷயத்தில் நீங்கள் என்னை வற்புறுத்தாதீங்க, அந்த கிளவி தான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எல்லாமே நடத்திட்டு இருக்கிறாங்க, அதனால நான் எனக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி அவங்க சாமுண்டீஸ்வரிட்ட சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறத கேளுங்க இப்போ வாரன்னு சொல்லி வைங்க அப்படிங்கவும் உடனே சாமுண்டீஸ்வரிக்கும் வர வழி தெரியாமல் சிரிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. அப்போ காளிமாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஏதாவது இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் நம்ம பிரச்சனை பண்ணணும், நம்ம சும்மா இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்தி சும்மா இருக்க மாட்டான், கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக அவன் எல்லா இதுலேயும் அவன் வழி செய்வான் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் பத்திரிக்கையில் அந்த பொருளை தடவி வச்சுருந்தோம், அப்படியாவது நெருப்பு பிடிச்சி அபிஷேகம்னு சொல்லிக்கிட்டு கோயில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தலான்னு சொல்லி பார்த்தோம், ஆனால் அதுலேயே இந்த கார்த்தி இந்த மாதிரிக்கு பண்ணிட்டா, அதனால சும்மா இருக்க மாட்டா அப்படிங்கும்போது உடனே காளிமாள்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் இப்போ காளிமாள் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க, நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிறத விட பெருசாக ஒரு வேலை செஞ்சுட்டோம்னா கண்டிப்பாக கோயில் கும்பாபிஷேகமே நின்று போயிடும் அப்படிங்கவும் என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சந்திரகலா கேட்கும்போது அப்போ சிவனாண்டி முத்துவேல் அவங்கள கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது அதாவது சாமி இருந்தால் தானே கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும், சாமி சிலையே நம்ம தூக்கிட்டோம்னா எப்படி அப்படின்னு சொல்லவும் எது கெட்டதுமே உங்கள் 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது எப்படி நம்மளால முடியும், அது நடக்காத காரியமாக்கும் அப்படிங்கும்போது உடனே காளிமாள் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த சிலையை தூக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இதை சொன்னதுமே உங்கள் 3 பேரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆமாத்த இந்த மாதிரிக்கு நம்ம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடி அவள் தலை குனிஞ்சு நிற்பா எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த திட்டத்தை நம்ம எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு காளிமால் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்கவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க, காளிமால் நீ இந்த திட்டத்தை போட்டு கொடுத்துட்டேல, இதை எப்படி செயல்படுத்தணும்னு நான் பண்ணியிருந்தேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வா மகனே நம்ம போகலாம் அப்படின்னு சிவனாண்டி அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து உடனே வந்து சந்திரகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதை இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீ வந்து சாமுண்டீஸ்வரியை கொஞ்சம் கூட ஏற்றி விடணும், அவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரிக்கே எல்லா வழியும் நீ செய்யணும் அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி வந்து நினைக்கிறாங்க இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்ததுக்காக கோவில் பத்திரிகையில் இந்த மாதிரிக்கு இந்த பொருளை தடவினாங்க, எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்க இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக இவங்க எந்த வேலைனாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி நினச்சிட்டு இருக்கோம். இப்போ அவங்க மயில் வாகனம் வராங்க, என்ன சாகலை என்ன மும்மரமாக யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து கார்த்தி நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி பத்திரிகையில் அவங்க இந்த பொருள் தடவி வச்சாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்கள தான் நீ பார்த்து எல்லாம் கையும் குழம்பு பிடிச்சிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது இல்லை நம்ம இப்போவுமே பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருவாங்க, அதனால தான் நான் பார்த்தும் பார்க்காத மாதிரிக்கு இருந்தேன், கண்டிப்பாக வந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக இவங்க ஏதாவது வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லவும் மயில்வாகனை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சகலை பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து மயில்வாகனத்திட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. இதை கிட்டதுமே மயில்வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சகலை சொல்லிட்டு இருக்கிற, இப்படி இல்லாமல் அவங்க செய்வாங்க அப்படிங்கவும் கோயில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்ததுக்காக கண்டிப்பாக அவங்க இந்த எல்லைக்கு தான் அவங்க போவாங்க, ஏன்னா இதை செஞ்சால் கண்டிப்பாக வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த காளிமாலுக்கு தெரியும், அதனால இப்படி தான் திட்டத்தை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளிமாலோட திட்டத்தை கார்த்தி வந்து கச்சிதமாக அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதை கெட்டதுமே மயில்வாகனமும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம்னா அவங்க கார்த்தி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரிக்கு மயில்வாகனமும் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, இதை அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க கூட மாட்டாங்க அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக மயில்வாகனத்தை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி கிட்ட வந்து அவங்க டேப்லெட் போட்டுட்டேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை போடலை அப்படிங்கிறாங்க. ஏன் போடலை அப்படிங்கும்போது இல்லை நான் சாப்பிடலை அப்படிங்கவும் சாப்பிட வேண்டியதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை நீயும் வந்து கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கிறதுக்காக நீ ஒரு நாளைக்கு ஒரு வேளை தானே சாப்பிட்ற, புருஷனே இப்படி விரதம் இருக்கும்போது பொண்டாட்டி நான் விரதம் இருக்க வேண்டாமா, அதனால நானும் ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது எங்கள் பாரு ரேவதி ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இருக்கும்போது நீ டேப்லெட்லாம் போடணும், அதனால நீ சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்தோம்னா அவங்க கையாலே சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ரேவதி வந்து இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது அப்படிங்கும்போது என்ன ரேவதி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன், நீ சாப்பிட அப்படிங்கும்போது இல்லை புருஷா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா கார்த்தியா இந்த சாப்பாடை அவங்க கையாலே ஊட்டி விடுறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி உடனே வந்து அவங்க சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கவும் அடுத்து தான் வந்து அவங்களுக்கு டேப்லெட்லாம் போட்டு அவங்கள வந்து தூங்க வைக்கிறவும் உடனே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடந்துகிட்டு இருக்குது, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிடவே கூடாது, அதாவது அவர் உண்மையை சொல்லிடக்கூடாது, கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுமே அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும்னு இருக்கிறாரு, கண்டிப்பாக நான் சொல்ல விட மாட்டேன் அப்படின்னு ரேவதி வந்து அவங்க ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அவங்க மயில் வாகனத்தை அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த மாதிரிக்கு நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அவங்க பார்த்தோம்னா எப்படியும் வந்து அவங்க சாமி சிலையை தான் அவங்க தூக்குறதுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா உண்மையான சாமி சிலையை அவங்க கார்த்தி மயில் வாகனமும் எடுத்துட்டு டூப்ளிகேட்டான ஒரு சாமி சிலையை அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. இந்த விஷயம் தெரியாமல் முத்துவேலுவும் சிவனாண்டியும் பார்த்தோம்னா அவங்க சில ஆட்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் சாமி சிலையும் வந்து அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க. அடுத்த நாள் ஆனதுமே வந்து கோயிலுக்கு வராங்க. வந்ததுமே சாமி சிலையை காணல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்க அவ்வளோருமே அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து சிவனாண்டியும் முத்துவேல் அந்த டீம் எல்லாரும் வந்துருந்தாங்க. வந்ததுமே ஐயோ இது என்னது அபசூகனம், சாமி சிலையே காணலையே, இங்கே இருந்த சாமி சிலை அப்படிங்கவும் ஊர் ஜனங்க அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்துட்டு உடனே விருமன் சிவனாண்டி முத்துவேல் அவங்களுடைய ஆட்டத்தை அவங்க தொடங்குறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே ஐயர் தான் வராங்க. உடனே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குது, எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இல்லை இங்கேருந்து சாமி சிலையை காணல் அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, ராத்திரி பூஜை வந்து அங்கே வச்சு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா வாங்கன்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ இன்னொரு இடத்துல சாமி சிலைக்கு அவங்க அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே கார்த்தியும் அவங்க மயில் வாகனமும் வந்து சேர்ந்து போட்ட நாடகமாக இருக்குது. அதுக்கு பார்த்தோம்னா அவங்க ஐயரும் அதாவது பூசாரியும் சேர்ந்து அவங்களும் வந்து கார்த்திக்காக உதவி பண்ணுறாங்க. சாமி சிலை அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சிவனாண்டி டீமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.